Hello everyone, YCT Polity Series ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் அந்த சப்டாபிக் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ரைட். ஸோ இன்றைக்கி டே 6ல் மீதி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் ஷெடியூல்ஸ் இதெல்லாமே கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. YCT பப்ளிகேஷனோட ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பைல் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் புக் இருக்குல்ல, இப்போ இங்கே முன்னாடி எல்லோ கலரில் ஷோ ஆகுது. இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே A to Z நம்ம ஒரு கோர்ஸாக கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது, இந்த கோர்ஸோட ப்ரைஸ் என்ன, வேலிடிட்டி என்ன, அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுக்கும் ஸோ நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவாகவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ ஐ கார்டில் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 91, த ஃபார்ம் ஆஃப் த ஓத் ஆஃப் த ஆஃபீஸ் ஃபார் த மினிஸ்டர் ஃபார் த யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்த இந்திய ஒன்றியத்தோட மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, கேபினட் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எந்த மினிஸ்டராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் யார் பதவி ஏற்று வைப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் பதவி ஏற்று வைப்பார். சரியா? ஸோ பிரசிடெண்ட் தான் பிரைம் மினிஸ்டருக்கு பதவி ஏற்று வைப்பார். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறவங்கள பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா மினிஸ்டராக பதவி ஏற்று வைப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ இந்த பற்றி ஒருத்தரோட ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னா பதவி அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அந்த பதவி ஏற்று வைக்கிறாங்கல்ல ஒருத்தர், பதவி ஏற்கிறது ஒருத்தர், ஒருத்தவங்க கூடவே ரீட் பண்ணுவாங்கல்ல, அது கவர்னர், பிரசிடெண்ட்டு அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பதவி ஏற்று வைப்பாங்க. சரியா? ஸோ இப்போ பிரசிடெண்ட் இருக்கார் அப்படின்னா ஸோ பிரசிடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் பதவி ஏற்று வைப்பார், அவர் தான் ஓத் கொடுப்பார். சரியா? ஸோ அதே மாதிரி கவர்னர்னால் அவருக்கு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் ஆனால் ஓத் கொடுக்குறது யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா ஓத் கொடுப்பாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எந்த ஷெடியூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோமோ அந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்க்கு. ஸோ TEARS. சரியா? ஏ ஃபார் அஃபர்மேஷன், ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ தேர்ட் ஷெடியூல் தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 92, த செகண்ட் ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித், நல்லாவே தெரியும், சேலரிஸ் அண்ட் எமாலுமெண்ட்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டு சீஃப் ஜஸ்டிஸஸ் ஆல்சோ. ஓகே, ரைட். ஸோ இந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ன்றது தேர்ட் ஷெடியூல். ஸோ அலோகேஷன் ஆஃப் த சீட்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஷெடியூல். ஸோ லிஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூல். சரியா? ஸோ எந்த ஷெடியூல்லேருந்து கொஷின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4-5 ஷெடியூலை வச்சு தான் கொஷினே கேட்டிருக்கான், அதிகமாக எதுவுமே கேட்கல. புரியுதா? ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான ஷெடியூல் என்னென்னா 10th ஷெடியூல், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 8 ஷெடியூல் தான் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் 10வது ஷெடியூலில் பார்த்திங்கன்னா 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்போது அப்படின்னா 1985 அந்த பீரியடில். ஓகேவா? அடுத்ததாக 93, விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கண்டைன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா பார்ட் 3 தான். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா பார்ட் 4A. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A. அப்போ பார்ட் 4 யார் அப்படின்னா அந்த டிபிஎஸ்பி. புரியுதா? ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டிருக்கான். ஸோ பார்ட் 3 தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஸோ இன் த கான்டெக்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். எந்த ஃபாலோயிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகே, கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் பார்த்திங்கன்னா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது, பார்ட் 4 இது. ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A, இது பார்ட் 4. ஸோ சிட்டிசன்ஷிப் பார்த்திங்கன்னா பார்ட் 2. ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததாக 95வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் கம்ஸ் அண்டர் த கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடிய சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அப்புறம் சென்ட்ரல் லிஸ்ட்டு, இதை பற்றிலாம் பேசக்கூடிய ஷெடியூல்ஸ் என்னது அப்படின்னா 7th ஷெடியூல். 7வது ஷெடியூலில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, தென் பார்த்திங்கன்னா
கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்டு, அப்புறம் சென்ட்ரல் லிஸ்ட், இது 3 பற்றி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கிறதுல வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்களே அப்படியே எலிமினேட் பண்ணலாம். ஸோ இப்போ போலீஸ்னால் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டேட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரியா? ஸோ டிஃபென்ஸ் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஸோ டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. சரியா? ஸோ ட்ரேட்னா என்ன? வர்த்தகம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. சரியா? ஸோ ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, ட்ரேட் அண்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் பியூர்லி கம்ஸ் அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளார நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லிஸ்ட்டில் தான் வருது. சரியா? பட் ஆனால் ட்ரேட் யூனியன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து லேபர் யூனியன் அந்த மாதிரி ட்ரேட் யூனியன் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வந்துடும். டேரெக்டாக அதுவும் யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல குழம்ப வேணாம். இந்த இடத்துல நமக்கு வந்து எது சரியான ஆன்சர் அப்படின்னா ஃபாரஸ்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. சரியா? 42nd அமெண்ட்மெண்ட்டு. ஸோ எப்போ அப்படின்னா 1976 போட்டிருப்பாங்க. அப்போ போட்டப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டாக மாற்றிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஃபாரஸ்ட்டு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எஜுகேஷனு. ஸோ அன்றைக்கி டேட்டில் பண்ண இந்த மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றினதுனால தான் இன்றைக்கி டேட்டில் நீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற மாதிரி ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசியும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யாரோட கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டோட கண்ட்ரோல் வந்துருச்சு. சரியா? முதல்ல அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா லா மேக் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இது 3ஐயும் மாற்றினாங்க. அதனால் இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் ஃபாரஸ்ட். சரியா? ஸோ ஃபாரஸ்ட் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபரில் இந்த எக்ஸாமு சரியாக தெரில. பட் ஆனால் அது ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமில் நான் பார்த்துருக்கேன் இந்த கொஷின், எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷனில். சரியா? ஸோ வெயிட்ஸ் அண்ட் மெஷருங்கிறதும் ஒரு பர்மாரோட நோட்ஸில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பர்மாரோட நோட்ஸில் கேட்டிருந்தாங்க, தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வெயிட்ஸ் அண்ட் மெஷர் அப்படிங்கிறது வந்து எந்த லிஸ்ட் அப்படின்ற மாதிரி அவருடைய ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பார்த்துருந்தேன். ஸோ வெயிட்ஸ் அண்ட் மெஷர் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். எந்த எக்ஸாம் தெரில. பட் ஆனால் நான் வந்து பர்மாரோட நோட்ஸில் பார்த்தேன் இந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். சரி, ஓகே. இப்போது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட். ஓகே, ஃபாரஸ்ட் தான் வந்து வருது. ஸோ யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ட்ரேடை போட தேவையில்ல. ட்ரேட் யூனியன் வந்தால் மட்டும்தான் அது வந்து கம்ஸ் அண்டர் த கன்கரண்ட் லிஸ்ட். சரியா? அதர்வைஸ் இட் வில் பி பியூர்லி அ ஸ்டேட் லிஸ்ட். ஓகே. ஸோ 96 அண்டர் த விச் லிஸ்ட் த எஜுகேஷன் இஸ் பிளேஸ்ட் இன் இந்தியா. சூப்பர். இப்போ தான் நான் சொன்னேன், அது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது. 1976க்கு அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே. கவர்மெண்ட் லிஸ்ட்டுலாம் ஒரு லிஸ்ட்டும் கிடையாது. சரியா? இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே கிடையாது கவர்மெண்ட் லிஸ்ட்டுன்னு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கவர்மெண்ட் லிஸ்ட்னு, அதை சொல்கிறேன். ஸோ 97. ஸோ ஆர்டிக்கல் 371A. சரி, ஓகே. சூப்பரான ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்கு படி இந்த ஆர்டிக்கல் 371 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி ஆர்டிக்கல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 371ன்னு கேட்டாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி மகாராஷ்டிரா அண்டு குஜராத் இவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 371 ABCDன்னு சொல்லி ஒரு 10 போகும். சரியா? ஸோ மொத்தமாக வந்து J வரைக்கும் போகும். ஸோ அது என்னன்றதை நான் எழுதிடுறேன் ஃபஸ்ட். ஓகேவா? ஸோ நாகாலாண்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், அடுத்ததாக மணிப்பூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, தென் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராலே ஒரு சில யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக வரும். ஏபி ஆந்திர பிரதேஷோட யூனிவர்சிட்டி தான். ஓகேவா? ஸோ அடுத்ததாக சிக்கிம், அடுத்ததாக என்ன வரும்? மிசோரம். சரியா? ஸோ மிசோரமுக்கு அப்புறம் அருணாச்சல பிரதேஷ், தென் வந்து பார்த்திங்கன்னா கோவா, அப்புறம் கர்நாடகா. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 371 ABCD
DEFGHIJ. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது சப் கிளாஸிஃபிகேஷன் 371லே. சரியா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம சிக்கிக்கிட்டோம் மிஸ்ஸுக்கிட்ட, அருணாச்சலா காடு தான் காப்பாற்றணும். புரியலையா? புரியாது, நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக நம்ம சரியா சிக்கிக்கிட்டோம் மிஸ்ஸுக்கிட்ட, ஓகேவா? ஸோ அருணாச்சலா காட்னா யார்? சிவன். காப்பாற்றணும். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே சிங்க் பண்ணுவோம். ஸோ N ஃபார் நாகாலாண்ட், A ஃபார் என்ன அப்படின்னா அஸ்ஸாம், M ஃபார் மணிப்பூர், A ஃபார் ஆந்திரா, தென் எகைன் A ஃபார் ஆந்திர பிரதேஷ். ஸோ இட் வில் பி கால்ட் அஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் 371E. சரியா? ஸோ சிக்கிக்கிட்டோன்னா சிக்கிம், மிஸ்ஸுக்கிட்டனா மிசோரம், அருணாச்சலானா அருணாச்சல பிரதேஷ், காடுனா கோவா, காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்நாடகா அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதில் இந்த 371 இருக்கக்கூடிய 10க்குமே வந்து நம்ம வந்து க்ளூ, இதுதான் வந்து க்ளூ, வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அல்லது நீங்களே வேறு ஏதாவது ஒரு பெட்டரான நிமோனிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லி தந்த க்ளூ. ஓகே, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் யோசிக்கிறதுனால யோசிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 370 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், 371 வந்து மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்துங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நமக்கு கேட்டது வந்து பார்த்திங்கன்னா 371A. ஏன்னா என்னது? ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து சொன்னேன், ஆக்சுவலாக என்ன சொன்னேன், நம்ம அப்படின்னும் போது N தான் ஃபஸ்ட்டு வேர்டு, N ஃபார் நாகாலாண்ட். ஸோ நாகாலாண்டு தான் ஆன்சர். நாகாலாண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 98th கொஸ்டின். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடியதுக்கெலாம் என்னென்னு சொல்லி அப்படி ரிலேட் பண்ணுவோம். சரியா? சிக்கிம்னா என்னது? சிக்கிக்கிட்டம். சரியா? சிக்கிக்கிட்டன்றது எப்போ வருது? இது ABCDEA, இது F. சரியா? ஸோ அப்போ F. சரியா? ஸோ சிக்கிக்கிட்டம் அப்படிங்கிறது F. அடுத்ததான் அஸ்ஸாம். அஸ்ஸாமுங்கிறது 2வது வேர்டு. ஸோ அஸ்ஸாம்ன்றதுனால B அப்படின்னு வந்து போட்டுடலாம். அடுத்ததாக அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சலா காடு தான் வந்து காப்பாற்றணுமா? அருணாச்சலா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிஸ்ஸுக்கிட்ட, அப்புறம் அருணாச்சலா. சரியா? ஸோ G இல்லைனா H எது வருது? எஸ், H வருது. ஓகே, H 8. ஓகே, அருணாச்சல் பிரதேஷ் வந்து H. ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் நாட் got the special status under the article 371 in the part 11 of the Indian Constitution in which some special provisions are related to temporary council and etc. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, ஆர்டிக்கல் 371 நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ABCன்னு ஒரு 10 வரைக்கும் பார்த்தோம்ல, அதில் மென்ஷன் பண்ணாத ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்காத ஸ்டேட் வந்து எது இந்த ஃபாலோயிங்கில் அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். ஸோ இதில் வந்து மகாராஷ்டிராவும் இருந்தது, ஆந்திராவும் இருந்தது, கர்நாடகாவும் இருந்தது. சரியா? ஸோ இவங்க கேட்டிருக்க கொஷின் வந்து நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான். சரியா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இல்லை. சரியா? மற்றபடி மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஆர்டிக்கல் 371 இருக்குதா? ரைட்டு. அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 371Dலையும் அப்புறம் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா கடைசி 371J 10th ஸ்டேட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் அதில் இல்லை. அது நமக்கு தெரிஞ்சாலே நம்ம இந்த கொஷினை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததான் 99. ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 371A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 371 ஏன்னு கொடுத்துட்டான். ஏனாலே என்னது? நாம அப்படின்னும் போது நாகாலாண்ட். ஸோ நாகாலாண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ரைட். ஸோ அடுத்ததாக விச் ஸ்டேட் அண்டர் த ஆர்டிக்கல் 371A ஹேஸ் அ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாகாலாண்ட் தான் சரியான ஆன்சர். சரியா? ஸோ எகைன் அண்ட் எகைன் வந்து நாகாலாண்ட் வந்து எந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஸோ இப்போ அந்த நாகாலாண்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சேம் கொஷின் குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிப்பீட் ஆகுமான்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தான். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் டியில் கேட்டிருக்கான் 2018, 13, 12. ஓகேவா? ஸோ அந்த மந்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா NTPC 2021 ஏப்ரல் மாதம் நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அதே கொஷின் விச் வில் பி ரிப்பீட்டட். ஸோ இதே மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரியஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்ததான் ஆர்டிக்கல் இல்லை, கொஷின் நம்பர் 101.
ஸோ விச் டூ ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மோஸ்ட்லி கிளியர் அப் எக்ஸ்பிரஸ் த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீதித்துறை புலனாய்வு அப்படின்னு அர்த்தம் ஜுடிஷியல் ரிவ்யூனா. ஸோ ஆக்சுவலி இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். சரியா? ஸோ அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஆர்டிக்கல் 32 அண்ட் ஆர்டிக்கல் 226 தான் இதுக்கான சரியான ஆன்சர். 32 என்னது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலாம்ல. ஸோ அதுதான் ஆர்டிக்கல் 32. ஸோ அதே வந்து ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 226. ஸோ இதுக்கான சரியான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? ரைட். ஸோ இதில் ஆர்டிக்கல் 21 கொடுத்துருக்கான். 21 என்னது? ஆர்டிக்கல் 21 ரைட்ஸ் டு லிவ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது. அப்புறம் ஆர்டிக்கல் 44 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 44 வந்து என்னது? யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல். என்னது அப்படின்னா ஆர்டிக்கல் 44. ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் இப்போது நடந்த ரீசெண்டாக 2024 நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த ப்ரீவியஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 44 அப்படிங்கிறது. சரியா? ரைட். ஆர்டிகல் 21 வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் டு லிவ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 17 வந்து பார்த்திங்கன்னா அன்டச்சபிலிட்டி. அப்புறம் ஆர்டிகல் 143 வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசிடெண்ட்டுக்கு தேவைப்பட்டால் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டேருந்து ஒரு சில அட்வைசஸ் வந்து வாங்கிக்கலாம். சரியா? ஸோ பிரசிடெண்ட்டோட வில்லிங் இருக்க பட்சத்தில். சரியா? ஸோ அந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் 143. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல் தான். சரியா? ஓகே. ஸோ அடுத்ததான் 102. The state list contain the subject of the local importance. Which of the following falls under the state list அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னது அப்படின்னா இந்த பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்போம். ஸோ ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கீழே தான் வந்து வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்கும். சரியா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் அதர் அக்ரிகல்ச்சரல் இன்கம்ஸ்னு கொடுத்துருக்கான். அதாவது இன்கம் டேக்ஸ் தான் இவ்வளோ டெஃபினேஷன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இன்கம் டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வாங்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே வாங்குறாங்க. அதுதான். ஸோ இன்றைக்குமே வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் சம்பாதிச்சோன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி பேங்கிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. அப்புறம் கார்ப்பரேஷன் டேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. சரியா? ஆக்சுவலாக இங்கே வந்து கார்ப்பரேட் டேக்ஸ்னு வரணும். சரியா? ஸோ அதான் பெருநிறுவன வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா? ஸோ கார்ப்பரேட் டேக்ஸு, கார்ப்பரேஷன் டேக்ஸ்னால் நம்ம வந்து இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் அந்த டேக்ஸ் கிடையாது. சரியா? ஸோ எல்லோரும் அதை நினச்சிக்காதீங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே வாங்குறாங்க அப்படின்லாம் நினச்சிக்க தேவையில்லை. சரியா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கீழே வரும் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஒன்று. ஸோ அது வந்து அது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸை தான் இங்கே கார்ப்பரேஷன் டேக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் 103. ஸோ ஹவு many article in the Constitution of India as of October 2020? அதான் ஆக்சுவலாக வந்து 448 தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 448 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து இருந்தது. ஓகே. 104. ஹவு many parts of the Constitution of India as of 2020? எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 25 பார்ட்ஸ். சரியா? ஸோ 25 பார்ட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்ததாக 105. So which of the following article of the Constitution refers to the Union budget as a annual financial statement அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின் 112. சரியா? ஸோ 112. 110 மணி பில்லு. சரியா? 117 வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பில்லு. ஸோ அதே மாதிரி 101ங்கிறது என்னது அப்படின்னா அந்த சீட் வேக்கண்ட் இருக்கு இல்லையா. ஸோ பார்லிமெண்ட்டோட வேக்கண்ட்டு, சீட் வேக்கண்ட்டு. ஸோ அது. சரியா? ஸோ அதே மாதிரி 102 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டோட மெம்பரை எதை மாதிரி வந்து நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம். அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை மீறி யாராவது ஒருத்தர் கட்சித்தாவல் நடத்திட்டாங்களோ அது மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின மென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 102 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட்.
ஸோ அடுத்ததான் 106வது கொஷின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ப்ரொவைடட் தட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குது, சரியா? ஸோ அதாவது இப்போ வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு பக்கத்தில் ஆந்திரா அப்படின்னு 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேட்டில் ஏதாவது 2 ஸ்டேட்டுக்கு இடையில 3 ஸ்டேட்டுக்கு இடையிலையோ பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னக்கூடிய கவுன்சில் வந்து இருக்கும், சரியா? ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 263 வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ ஆர்டிக்கல் 263 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லலாம், சரியா? ஸோ இதுக்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்ப காலத்திலேருந்தே நிறைய குரல் கொடுத்தாங்க, சரியா? ஸோ நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருணாநிதி இருக்கார் இல்லையா, டாக்டர் கருணாநிதி. ஸோ அவருடைய பீரியடில், அவர் முதலமைச்சராக இருந்த பீரியடில் ராஜமன்னார் கமிஷன் அப்படின்னக்கூடிய கமிஷனெல்லாம் சென்ட் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைக்கிறதுக்கான டிமாண்டெல்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உரிமைகளெல்லாம் வந்து நீங்கள் பறிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ராஜமன்னார் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அட்வைசரி பாடியாக இருக்குல்ல, ஸோ அது பற்றியும் வந்து ராஜமன்னார் பேசியிருப்பார் அந்த டைமில். ஸோ ஆக்சுவலாக எப்போ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதனுடைய அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிஷன் அப்படின்னக்கூடிய ஒரு கமிஷன் வந்து அமைச்சிருப்பாங்க, சரியா? ஸோ சர்க்காரியா கமிஷன் ஸோ எப்போ அமைச்சாங்க அப்படின்றது கேட்பாங்க கொஷினில், சரியா? ஸோ 1982 வந்து செட் பண்ணாங்க. அவங்களோட ரிப்போர்ட் வந்து 1987லேயோ 8லேயோ வந்து கொடுத்தாங்க, சரியா? ஸோ அந்த பீரியடில் கொடுத்துட்டு இந்த 1990 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட ஹெட் வந்து பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர், அதில் எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ ஏதாவது 2 ஸ்டேட்டுக்கு இடையில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை டிஸ்பியூட்டை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வைக்கிறது தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னக்கூடிய இந்த கவுன்சிலோட வேலை, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கல் 262 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ 2 ஸ்டேட்டுக்கு இடையில் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் வருதில்ல, ஸோ இப்போது காவேரின்ற ஒரு நதிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பியூட்ஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்து நதிக்கரை பிரச்சனை வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாட்டர் டிஸ்பியூட், ரிவரு அல்லது லேக், இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதெல்லாம் ஆர்டிக்கல் 262 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ இது 2 ஆர்டிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல், ஓகே? Then article 107, so which under the which one of the following article of the Constitution of India has interstate council has been constituted for coordinating the interstate disputes? 2 ஸ்டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இப்போ தான் நான் சொன்னேன் ஆர்டிக்கல் 263, ஓகேவா? 356 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ அதாவது வந்து இப்போது ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் சிஎம், மினிஸ்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இட் வில் பி டைரக்ட்லி கண்ட்ரோல் ஓவர் பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல்லையோ கவர்னரோட கண்ட்ரோலுக்கும் வந்துடும், சரியா? ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கல் 352 வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, சரியா? நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி போடுறது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டோட கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ இதெல்லாம் எதுக்கு மோஸ்ட்லி போடுவாங்கன்னா இப்போது ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பி ஏதாவது ஒரு சில வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னா அந்த டைமில் எமர்ஜென்சி போட்டு மக்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிட்டு தென் பிரசிடென்ட் ரோலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அது ஸ்டேட் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 352 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கோ அல்லது இந்தியாவுக்கும் வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த டைமில் நேஷனல் எமர்ஜென்சி போடுவாங்க, சரியா? ஸோ இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நேஷனல் எமர்ஜென்சி ஒரு 3 தடவை வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1962 இந்தியா சைனா போர் நடக்கும்போது போட்டிருக்காங்க. அப்புறம் 1971 இண்டோ பாகிஸ்தான் போர் அப்போ போட்டிருக்காங்க. தென் 1976 ஒரு தடவை எமர்ஜென்சி போட்டாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கும் பின்னாடி. ஆக்சுவலாக வந்து இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து நிரூபிச்சிருவாங்க, சரியா? ஸோ அதனால் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கையில் தானே பவர் இருக்குது. ஸோ பிரசிடெண்ட்டை சொல்லி தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி வந்து போட்டிருந்தாங்க. அந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சியாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்தியான்ற நாடே வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சுது அந்த டைமில். ஸோ என்னடா இவங்க இப்படி சர்வதிகாரமாக பண்ணுறாங்க, இது மக்களாட்சி தானே நடக்குது, இங்கேயா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வச்சுக்கோங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பக்கமாக போணுச்சு, சரியா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 108.
ஸோ என்ன கொடுத்துருக்கான், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்பவர்ஸ் ஜாயின்ட் சிட்டிங். சூப்பரான கொஷின். ஜாயின்ட் சிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 108. சரியா, ஜாயின்ட் சிட்டிங்னாலே ஆர்டிகல் 108. சரியா, ஆர்டிகல் 108 வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங்காக உட்கார வைப்பாங்க. இப்போ சப்போஸ் ரெண்டு சபாவில் யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பில்லுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க, லேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, அந்த டைமில் ஸ்பீக்கர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். சரியா, ஸோ 2 சபாவும் தனித்தனியாக யார் யார் ஹெட்டாக இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ இப்போது லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் தான் ஹெட்டு. ஸோ லோக்சபாவோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்மன். ஸோ இவங்க 2 பேர்த்தில் யார் ஜாயின்ட் சிட்டிங்கை ப்ரிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவார். ஓகேவா, ஸோ ஸ்பீக்கர் தான் வந்து தலைமையை தாங்குவார். ஓகே, அவரோட தலைமையில் தான் இந்த ஜாயின்ட் சிட்டிங் வந்து நடக்கும். ஸோ அதில் பேசி இந்த மாதிரி சமாளிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைலாம். ஸோ அடுத்ததாக 109. ஸோ இன் விச் இயர் ஆர்டிகல் 35A வாஸ் ஆடட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 35A என்னன்றது நமக்கு தெரியணும். சரியா, ஸோ அதான் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 35A இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிக்கலான 370 இருக்குல்ல, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சில விஷயத்த ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்போது ஆட் பண்ணாங்க அப்படின்னா 1954 ஆட் பண்ணாங்க. ஸோ என்ன ஆட் பண்ணாங்கன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார், ஹரிசிங் அப்படின்றவர். ஸோ நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசி அதை இந்தியாவோட இணைச்சிருப்பார். ஸோ அப்போ இணைக்கும் போது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் 370 வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, கோபாலசுவாமி ஐயங்கார் அப்படின்னக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான் வந்து அதை வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பார். சரியா, ஸோ இப்போ வந்து 35A வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ப்ரொவிஷன், அதனுடைய அந்த ஆர்டிக்கல் 370 எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ என்ன அந்த ப்ரொவிஷன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து லெஜிஸ்லேச்சர் வந்து கொடுக்குறாங்க. சரியா, சட்டமன்றம் வந்து உருவாக்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குறாங்க மக்களோட நலன் கருதி. சரியா, ஸோ அப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பீப்புள் லெஜிஸ்லேச்சர் உருவாக்கிட்டாங்கன்னா தே வில் பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்ஷியல் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிற ஸ்டேஜ். ஓகேவா, ஸோ அந்த டைமில் லெஜிஸ்லேச்சர் வந்து உருவாக்குனாங்க. அதை பற்றின எக்ஸ்டென்ஷன் தான் வந்து ஆர்டிகல் 35 வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இது வந்து 1954 தான் வந்து இது பண்ணாங்க. பட் ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1948-49 இணைச்சிருவாங்க. சரியா, ஸோ 49 வந்து இந்த 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸே கொடுத்துருப்பாங்க 48-49 அந்த பீரியடில். ஓகேவா, ஸோ அடுத்ததாக கொஷின் நம்பர் 110. which schedule of the Indian Constitution contain the list of the states and union territories and their territories அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, எந்த ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஷெடியூல் 1. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா, ஸோ ஷெடியூல் 5 வந்து என்னது அப்படின்னா அந்த டியர்ஸ் ஆஃப் ஓல் பிஎம்மை நீங்கள் ட்ரிக்கத்தை எழுதிக்கலாம். சரியா, ஒரு சில சர்டைன் SC/STs ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5th ஷெடியூலில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ 8th ஷெடியூல் அப்படிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ 12th ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து, தென் வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் தான் 12th ஷெடியூல். 11th ஷெடியூல் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து வரும். ஸோ அந்த டிஎஸ் ஆஃப் ஓல் பிஎம் ட்ரிக்கு கூட எழுதி வச்சு கூட நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். சரியா, 111. which community get a special provision for the certain services in article 336. சூப்பரான கொஷின். ஆர்டிகல் 330 வந்து நம்ம பார்த்துருப்போம் லோக்சபாவில் இந்த மாதிரி SC/STஸ்க்கான ரிசர்வேஷன்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த ஆர்டிக்கல் 336 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 1947 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படின்னா அதாவது இங்கிலீஷ் பேசக்கூடிய இந்தியர்கள்னு சொல்லலாம், ஆங்கிலேயர்கள்னு கூட சொல்லலாம். அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்குன்னு சொல்லி அப்பாவி ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்கப்பா. சரியா, ஸோ பிரிட்டிஷ் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ்னால் ஸோ இங்கிலாண்டில் இருந்தவங்க இந்தியாவில் வந்து வாழ்ந்தவங்களும் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 1947 முன்னாடி வாழ்ந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்குன்னு சொல்லி நம்மளுடைய லோக்சபாவில் 2 சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி 2 சீட்ஸ் வந்து ஸ்பெஷலாக அது வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக பார்த்து அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை வந்து குரல் கொடுக்கணும் இல்லையா, ரைட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ பட் லேட்டராக என்னாச்சு அப்படின்னா ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனில் 1947 முன்னாடி பிறந்தவங்க தான். சரியா, முன்னாடி பிறந்தவங்கன்னு இல்லை, முன்னாடி வாழ்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் எந்த ஒரு இங்கிலாந்து பீப்புள்ஸ் வந்து இங்கே வாழ்ந்தாலோ அவங்களுக்குலாம் இந்த சீட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரியா, பிஃபோர் 1947 முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. சரியா, ஸோ அந்த கொஞ்சம் லேட்டராக இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸோட பீப்புள்ஸோட
கவுண்டிங்கும் ரொம்ப கம்மியாயிடுச்சு சரியா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக 2 சீட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2019 மோடி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 104வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா இந்த 2 சீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சரியா. ஸோ இப்போ ஆங்கிலோ இந்தியன் சீட்ஸ் வந்து இன்றைக்கி டேட்டில் நடைமுறையில் இல்லை. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி தான். ஓகே, ஸோ அடுத்ததான் 112 10th ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எபோட். ஸோ 10th ஷெடியூல் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் டிஃபைன் பண்ணது சரியா. ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்சித்தாவல் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியோட சின்னத்துலையும் அந்த கட்சியோட ஒரு பிரதிபலிப்புலையும் நின்று வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து ஜெயிச்சிருப்பாங்க சரியா. பட் லேட்டராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசுக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு சில காரணத்தினால வேறு ஒரு கட்சிக்கு மாறிடுறாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சரியா 1985 என்ன பண்ணியிருப்பார் ராஜீவ் காந்தி அப்படின்னா சரியா. ஸோ இந்த மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு கூடிய ஒரு லாவை வந்து கொண்டு வந்திருப்பார் சரியா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம இந்த வண்டு முருகனா ஏதோ ஒரு வடிவேல் காமெடி கூட இருக்கும்ல அந்த மாதிரி சரியா. ஸோ அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றத வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 தான் வந்து ஆட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். யார் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி. ஸோ 113 which of the following state does not follow the 6th schedule of the constitution with the administration and control of tribal areas. ஓகே, ஸோ 6th ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோலை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் 6th ஷெடியூலில். ஸோ அது எந்தெந்த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஆக்சுவலாக 6th ஷெடியூலில் வரக்கூடிய ஸ்டேட் வந்து அசாம் வரும் சரியா. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா வரும், தென் மிசோரம் வரும் சரியா. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா திரிபுராவும் வரும் சரியா. ஸோ இப்போ நம்ம இதை ஷார்ட்கட்டாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ ஃபார் அசாம் சரியா, டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மேகாலயா அண்ட் மிசோரம். இந்த ஏடிஎம்மில் மணி இல்லை, அதனால் மணிப்பூர் வந்து வராது சரியா. மணி இல்லை, மணிப்பூர் வராது. ஸோ யாரும் தப்பாக புரிஞ்சுக்கனா மணிப்பூர் வராது. ஓகேவா. ஸோ மேகாலயா, மிசோரம். ஓகே, மேகாலயா அண்ட் மிசோரம். ஓகே, ரைட். ஸோ இந்த ஏக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் வருமா அல்லது அசாம் வருமா. ஏன்னா அருணாச்சல் பிரதேஷும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் தான். ஸோ இந்த அசாமும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் தான். அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், மணிப்பூர் இதெல்லாமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் தான் சரியா. ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலை பற்றி தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 6th ஷெடியூலில் சரியா. ஸோ அதில் அசாம் வருமா அல்லது அருணாச்சல் பிரதேஷ் வருமா அப்படின்னா ஏடிஎம்க்கு போனது சாம் சரியா, அருணாச்சலம் கிடையாது. ஏடிஎம்க்கு போனது சாம். ஓகேவா. சாம் வந்து ஏடிஎம்க்கு போகிறான். ஏ ஃபார் அசாமு, டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மிசோரம் அண்ட் மேகாலயா. அந்த ஏடிஎம்மில் பணம் இல்லை, மணி இல்லை. ஓகே, மணி இல்லைனா மணிப்பூர் வராது சரியா. ரைட், இதுதான் ட்ரிக்கு. முடிஞ்சு போச்சா. ஓகே, ஸோ இப்போது அசாம் இருக்குது சரியா, நாகாலாண்ட் வராது சரியா. ஸோ அப்போ நாகாலாண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மேகாலயாவும் இருக்குது, திரிபுராவும் இருக்குது சரியா. ரைட். ஸோ 114 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கவர்னட் த 6th ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். 6வது ஷெடியூலில் குறிப்பிட்டப்பட்ட அந்த ஸ்டேட்ஸில் எது வந்து வராது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எது வராது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் சரியா. ஏடிஎம் ஸ்கொயரு, ஏடிஎம்மில் பணம் இல்லை. யார் போகிறாங்க, சாம் போகிறான். சாம் ஏடிஎம்க்கு போகிறான், அங்கே பணம் இல்லை சரியா, மணி இல்லை. ஓகே, ஸோ இப்போ மணி இல்லைன்னும் போது அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஏன்னா சாம் தான் வந்து ஏடிஎம் போகிறான், அருணாச்சலம் போகல இல்லையா. ரைட்டு, முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்ததாக 115 த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லிமிட்ஸ் டெமோக்ரேட்ஸ் த சைட்ஸ் ஆஃப் லோக்சபா அண்டர் விச் டேஷ் எலெக்டட் மெம்பர்ஸ் அண்ட் டேஷ் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ரெப்ரசன்ட் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ஹூ ஆர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதான் நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஆங்கிலோ இந்தியன் மொத்தமாக வந்து 552 சீட்ஸ் வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியனுக்கு 2, தென் வந்து பார்த்திங்கன்னா 550 வந்து நார்மல் பர்சன்ஸ்க்கு, நார்மலாக நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை தான் 104வது சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2019 வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி டேட்டில் ஆங்கிலோ இந்தியன்ஸோட பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் 2 சீட்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா
2019 என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு இந்த மாதிரி 2 ஆங்கிலோ இண்டியனை பிரசிடென்ட் வந்து இனிமேல் நாமினேட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 550 and 2 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ இதே மாதிரி ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் த ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 250. சரியா? ஸோ இதில் 250ல் வந்து பார்த்திங்கன்னா 238 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே நாமினேட் பண்ணி அனுப்புவாங்க. சரியா? அவங்களுமே நாமினேட் தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸ்டேட் நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது இன்டெரக்ட் எலெக்ஷன் மெத்தடில் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுவார். ஆர்ட்ஸு, சயின்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஃபீல்டெலாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டில் எக்ஸலன்ஸாக இருந்த நபரை வந்து நாமினேட் பண்ணுவார் பிரசிடெண்ட். ஸோ இந்த 238 பேரும் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுப்பாங்க. இதுவும் வந்து ஒரு வகையான எலெக்ஷன் தான். ஸோ இன்டெரக்ட்லி எலெக்ஷன், இது வந்து நாமினேட்டட். ஓகேவா? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த், மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கணும். பட் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி டேட்டில் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவுக்கு 543. சரியா? ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 245. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து. ஓகே, ரைட். 116. Which article of our constitution says that the speaker will have the final casting vote? சூப்பரான கொஷின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா casting vote அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 100ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? casting vote அப்படிங்கிறது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் த கவுண்ட் வந்து ஈக்குவலாக இருக்க பட்சத்தில். சரியா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 மெம்பர்ஸ் வந்து இன்றைக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, இவங்களும் 50 பேர் ஓகேன்றாங்க, 50 பேர் இல்லைன்றாங்க. அப்படி இருக்க கண்டிஷனில் கேஸ்டிங் ஓட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ ஃபைனல் அத்தாரிட்டி ஆஃப் த ஓட் வந்து ஸ்பீக்கர் கையில் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு கேஸ்டிங் ஓட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எய்தர் இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா அதை தான் நடைமுறைப்படுத்துவாங்க. இல்லவே அவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இதை நடைமுறைப்படுத்துவாங்க. சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கேஸ்டிங் ஓட்னு சொல்லுவாங்க. இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆர்டிக்கல் 100. சரியா? ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல் 100. ஸோ ரொம்ப லெத்தாஜிக்காக எடுத்துக்குவாங்க இந்த ஆர்டிக்கலை. பட் ஆனால் இந்த ஆர்டிக்கல் வந்து 2-3 எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சிஜிஎல் மாதிரி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ்லேயே இந்த கொஷின் வந்து இருந்தது. அதுவும் டயர் 2ல் கேட்டிருந்தாங்க. ஸோ என்டிபிசி கேட்குறதுக்கான எக்ஸ்பெக்டடான ஒரு கொஷின், தரமான ஒரு கொஷின்னே சொல்லலாம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம 101னா வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ வெக்கேஷன் சீட்ஸ் வேக்கன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வெக்கேஷன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ அடுத்ததான் 99 என்ன அப்படின்னா, இப்போ 2 ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஹவுஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்மே வந்து ஒரு பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டு தான் வந்து அந்த எம்பி சீட்டில் வந்து உட்காரணும். ஸோ அந்த பதவி பிரமாணம் எடுக்காமல் வந்து உட்காரக்கூடாது. அந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷனோட மேண்டேட்டரியை பற்றி இந்த ஆர்டிக்கல் 99ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 97. ஸோ 97 வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர்மன், டெபுட்டி சேர்மன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய சேலரிஸை பற்றி மென்ஷன் பண்ணோம். சேலரிஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்ஸு, ஸோ அது எல்லாமே வச்சுக்கோங்களேன். ஸோ யாருக்கு அப்படின்னா சேர்மன்னா யார்? வைஸ் பிரசிடென்ட் தான். சரியா? ஸோ வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பார். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததான் லாஸ்ட் கொஷின் ஆஃப் டுடே இந்த பார்ட் ஆர்டிகல்ஸ், ஸ்பாட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸோட கடைசி கொஷின். ஸோ 117. ஸோ த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு அண்டர் த ஆர்டிக்கல் 112 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் கால்டு டேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வேலையே மிச்சம். 112 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டான். ஸோ அப்போ எது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பட்ஜெட்னு சொல்லுவோம். ஸோ பட்ஜெட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல் 112 பட்ஜெட். ஓகே, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்றத நீங்களே வந்து இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்னனான்னு தெரியல. ஸோ எனக்கு சொல்லாத மாதிரி தோணுது. ஸோ அதனால் நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது 1860 தான் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ யார் அப்படின்னா ஜேம்ஸ் வில்சன் அப்படின்னக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் பீப்புள். சரியா? ஜேம்ஸ் வில்சன்.
ஸோ இதெல்லாம் டிஎன்பிசியில் பூந்து விளையாடக்கூடிய ஒரு கொஷின், அடிக்கடி கேட்டிருப்பான், டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணதை வந்து யாருன்னு சொல்லி குரூப் 4 கேட்டுகிட்டே இருந்தான். 2022 குரூப் 4 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து கேட்டிருந்தாங்க ஜேம்ஸ் வில்சன். சரியா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரியா? இண்டிபெண்டன்ட் இந்தியா, நான் இதை போன செஷன்லேயே சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சண்முகம் செட்டி. ஸோ இந்த சண்முகம் செட்டி இருக்காருல்ல, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 26 நவம்பர் 1947 வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 26 நவம்பர் கூட நான் வந்து 1949 ரிலேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். எஸ், ஆர்கே சண்முகம் செட்டி அப்படின்னக்கூடிய நபர். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ண நபர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ப்ரப்போஸ்டு த பட்ஜெட். ஓகே, ஆர்கே சண்முகம் செட்டி. ஓகேவா? ரைட். ஆர்டிகல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக கேட்டிருக்கக்கூடிய ரயில்வே ப்ரீவியஸ் கொஷினெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. சரியா? ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.